புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மத்திய கிழக்கில் எலியும் பூனையுமாக இருக்கும் நாடுகள் ஈரான், இஸ்ரேல். காசாவிலிருந்து ஹமாஸ், லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லா, ஏமனிலிருந்து ஹவுதி என ஒரே நேரத்தில் 3 பயங்கரவாதிகளுடன் இஸ்ரேல் மல்லு கட்டி வருகிறது. இந்த 3 பயங்கரவாத அமைப்புகளையும் பின்னால் இருந்து இயக்குவது ஈரான். ஒருபடியாக 13 மாதங்கள் கழித்து இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போரும் 15 மாதங்கள் கழித்து இஸ்ரேல் ஹமாஸ் போரும் முடிவுக்கு வந்துவிட்டன. இந்த போரில் கிட்டத்தட்ட 47,000 பேர் காசாவிலும் லெபனானிலும் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இனிமேலாவது மத்திய கிழக்கில் அமைதி திரும்பும் என்று உலக நாடுகள் எதிர்பார்த்த நிலையில் அதற்கு வாய்ப்பே இல்லை என்கிறது ஈரானின் செயல்பாடு. இதற்கு 2 முக்கிய காரணம். ஒன்று இஸ்ரேல், மற்றொன்று ட்ரம்ப் வருகை. இஸ்ரேலிடம் ஈரான் தீர்க்க வேண்டிய ஒரு பாக்கி உள்ளது. ஹமாஸ் ஹிஸ்புல்லா போரின் ஒரு பகுதியாக கடந்த ஏப்ரல் மாதம் இஸ்ரேல் மீது ஈரானும் ஏவுகணைகளை வீசியது. இதற்கு பழி தீர்க்கும் வகையில் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்தது இஸ்ரேல். அதாவது ஹமாஸ் உச்ச தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை குண்டு வீசி கொன்றது. இதை காசாவில் வைத்து செய்யவில்லை. ஈரானில் ஹனியே தங்கியிருந்த போதுதான் அவரை குண்டு வீசி கொன்றது. ஹனியே இழப்பை ஈரானால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தங்கள் மண்ணில் இஸ்ரேல் புகுந்து அவரை கொன்றது இன்னும் பெரிய வலி. அதற்குள் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா, ஹமாஸின் புதிய தலைவர் யாஹ்யா சின்வார் என முக்கிய தலைவர்களை அடுத்தடுத்து தூக்கியது இஸ்ரேல். இதற்கெல்லாம் பழி தீர்க்கும் வகையில் கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி இஸ்ரேல் மீது சரமாரியாக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி பந்தாடியது ஈரான். அடுத்த 25 நாளில் எல்லாவற்றுக்கும் சேர்த்து மிகப்பெரிய பதிலடியை இஸ்ரேல் கொடுத்தது. ஒரே நேரத்தில் இஸ்ரேலின் 100 போர் விமானங்கள் ஈரானுக்குள் புகுந்து 3 ரவுண்டுகளாக குண்டுமழை பொழிந்தன. ஈரானின் ஏவுகணை தயாரிப்பு கூடங்கள், சேமித்து வைத்திருந்த ஏவுகணைகள், இதர இராணுவ தளவாடங்கள் இந்த தாக்குதலில் தகர்க்கப்பட்டன. ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டதாக சர்வதேச நிபுணர்கள் கூறினர். இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய பதிலடி உண்டு. இஸ்ரேல் கற்பனை கூட பண்ண முடியாத வகையில் அந்த தாக்குதல் இருக்கும் என்று ஈரான் எச்சரித்தது. ஆனால் 3 மாதங்கள் ஆகிவிட்டது. இதுவரை அந்த பதிலடியை ஈரான் கொடுக்கவில்லை. இந்த வாக்கி ஈரானை உறுத்தி கொண்டே இருக்கிறது. மத்திய கிழக்கில் பதற்றத்தையும் தொடர வைக்கிறது. இன்னொரு காரணம்தான் ட்ரம்ப் வருகை. இஸ்ரேல் எப்படி ஈரானுக்கு எதிரியோ அதேபோல் அமெரிக்காவும் எதிரி. அதிலும் ட்ரம்ப் நிர்வாகம் என்றால் சொல்லவே வேண்டாம். ட்ரம்பும் ஈரானை பரம எதிரியாக பாவிப்பவர். 2020இல் ஈரான் மீது வான்வழி தாக்குதல் நடத்த உத்தரவிட்டார். அதில் ஈரான் ராணுவ தளபதி காசம் சுலைமானி கொல்லப்பட்டார். இந்த தாக்குதல் அப்போது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ட்ரம்ப் ஒரு கொலையாளி, ஈரானில் புகுந்து குற்றம் செய்தவர் என்று ஈரான் அறிவித்தது. ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தார் ட்ரம்ப். ஏற்கனவே இஸ்ரேலின் நெருங்கிய நட்பு நாடு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் ஆயுத உதவியும் வழங்கி வருகிறது. இப்படி ஒரு சூழலில் அமெரிக்க அதிபராக தங்களின் பரம எதிரி ட்ரம்ப் வந்திருப்பது ஈரானை பதற்றத்தில் வைத்துள்ளது. ஈரானுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்த போது ஈரானின் அணு மையங்களை தாக்கக்கூடாது என்று பைடன் தலைமையிலான அமெரிக்கா வலியுறுத்தியது. அப்போது அதிபர் வேட்பாளராக இருந்த ட்ரம்ப் சொன்னதோ வேறு. ஈரானின் அணு உற்பத்தி மையங்களை குறிப்பார்த்து இஸ்ரேல் அடிக்க வேண்டும் என்று பரபரக்க வைத்தார். இப்படிப்பட்டவர் அமெரிக்க அதிபராக வந்திருக்கிறார் என்றால் ஈரானுக்கு நிச்சயம் பெரிய தலைவலிதான். இஸ்ரேலை வைத்து தங்களின் அணு உற்பத்தி மையங்கள் உள்ளிட்ட முக்கிய கட்டுமானங்களை ட்ரம்ப் தகர்க்கக்கூடும் என்று இப்போதும் ஈரான் கவலைப்படுகிறது. அதே நேரம் இந்த சூழலை சமாளிக்கவும் தயாராகி வருகிறது. அதற்காக புதிய ஆயுதங்களை தயாரித்து குவிக்கிறது. ஆயுதங்கள் தொடர்பான வீடியோக்களையும் பப்ளிக்காக வெளியிட்டு ட்ரம்புக்கு சவால் விடுவது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு வருகிறது. இதுதான் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய போர் வெடிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் ஈரானின் அதிகாரப்பூர்வ டிவி ஒரு வீடியோ மற்றும் செய்தியை வெளியிட்டது. அதில் ஈரானின் ரகசிய கடற்படை தளத்தை அறிமுகம் செய்தது. அந்த கடற்படை தளம் தரையிலிருந்து 500 மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்பட்ட சுரங்கத்தில் இருப்பதாக ஈரான் கூறியது. எக்கச்சக்கமான ஸ்பீட் போட், குரூஸ் வகை ஏவுகணைகள் இருப்பதை ஈரான் அரசு டிவி காட்டியது. ஸ்பீட் போட் மற்றும் கப்பலிலிருந்து அந்த ஏவுகணைகளை ஏவ முடியும். போட் மற்றும் ஏவுகணைகளை எந்த நாட்டின் ரேடாரும் கணிக்க முடியாது. கடல் வழியாக சென்று எதிரிகளை தாக்குவதில் இந்த கடற்படையும் இங்குள்ள ஆயுதங்களும் கைகொடுக்கும் என்று ஈரான் சொன்னது. அது மட்டுமின்றி ஸ்பீட் போர்ட்டிலிருந்து ஏவுகணைகள் ஏவப்படும் வீடியோவையும் வெளியிட்டது.
இது தங்கள் வசமுள்ள கடற்படை தளங்களில் ஒன்றுதான். இன்னும் இதே மாதிரி நிறைய ரகசியம் இருப்பதாக ஈரான் ராணுவ தளபதி ஜெனரல் ஹுசைன் சலாமி சொன்னார். ஈரானின் இந்த சுரங்க கடற்படை தளம் சரியாக எங்கு இருக்கிறது என்ற தகவலை ஈரான் வெளியிடவில்லை. ட்ரம்ப் பதவியேற்பதற்கு சரியாக 2 நாட்கள் முன்புதான் இந்த செய்தி வீடியோவை ஈரான் வெளியிட்டது. ட்ரம்பை மிரட்டும் வகையில் இந்த காரியத்தை செய்ததாக அப்போது தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் ராட்சத ட்ரோனை வடிவமைத்து அது பற்றிய செய்தியையும் இப்போது உலகுக்கு அறிவித்திருக்கிறது ஈரான். 15 ஆண்டுகளாக ஹமாஸ் எதிர்கொண்ட போரை கௌரவிக்கும் விதமாக அந்த ட்ரோனுக்கு காசா என்று ஈரான் பெயர் சூட்டியுள்ளது. இந்த ட்ரோனின் எடை 3.1 டன். இறக்கைகள் நீளம் மட்டும் 22 மீட்டர் இருக்கிறதா. 4000 கிலோமீட்டர் சுற்றளவு வரை உள்ள பகுதிகளில் இந்த ட்ரோனால் தாக்குதல் நடத்த முடியும். மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும். 35 மணி நேரம் இடை நிற்காமல் இயங்க முடியும். ஒரே நேரத்தில் 13 ராட்சத குண்டுகளை தூக்கி சென்று வீச முடியும். மொத்தம் 500 கிலோ வெடிமருந்தை சுமந்து சென்று எதிரி நாட்டை தாக்க முடியும் என்று ஈரான் கூறியுள்ளது. இவ்வளவு சக்தி வாய்ந்த ட்ரோன் சோதனையின் போது குண்டு வீசும் வீடியோவையும் ஈரான் வெளியிட்டுள்ளது. இப்படி அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த ஆயுதங்களை ஈரான் தயாரித்து வருவதும் அவை தொடர்பான அறிவிப்புகளை வெளியிடுவதும் அந்த நாடு போருக்கு தயாராகி வருகிறதா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. அது மட்டுமல்ல, கடைசி 2 மாதங்களாக தொடர்ந்து போர் பயிற்சியிலும் ஈரான் ஈடுபட்டு வருகிறது. எனவே ஹிஸ்புல்லா ஹமாஸ் போர்தான் முடிவுக்கு வந்துவிட்டதே என்று நிம்மதியடைய முடியாது. மத்திய கிழக்கில் மிகப்பெரிய போர் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்கின்றனர் சர்வதேச நிபுணர்கள்.